அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். மின்வேதியியல் பாடத்திலிருந்து கோல்ராஷ் விதியோட பயன்களில் 3வது பயன் பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா, சொற்ப அளவு கரையும் உப்புக்களின் கரை திறன்களை இந்த கோல்ராஷ் விதியை பயன்படுத்தி கணக்கிட முடியும். சொற்ப அளவு கரையும் உப்புக்கள் அப்படின்னா என்ன? தண்ணியில் கொஞ்சமாக கரைகிற உப்புக்களை தான் சொற்ப அளவு கரையும் உப்புக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் குளோரைடு, லெட் சல்ஃபேட், இந்த மாதிரி சால்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் கம்ப்ளீட்டாக கரையாது, ரொம்ப கம்மியாக தான் கரையும். அப்போ இவங்களோட கரை திறனை கணக்கிடணும். அப்போ கரைதிறன் பெருக்க மதிப்புகளை கணக்கிடணும். கரைதிறன் பெருக்கம்னா என்னது? அயனி சமநிலை பாடத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்கள். இந்த கரைதிறன் பெருக்கத்துக்கு கேஎஸ்பி அப்படின்னு அதை குறிப்பிடுறோம். சொற்ப அளவு கரைகிற ஒரு சால்ட்டை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு இந்த கேஎஸ்பி மதிப்பை எப்படி இந்த கோல்ராஷ் விதியை பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஏஜிசிஎல் உப்பை எடுத்துக்கிறோம். இது ஒரு திண்மம். இதை தண்ணிக்குள்ளே போடுறோம். சிறிதளவு தான் கரையுது. அப்போ தண்ணியில் அது ஏஜி ப்ளஸ் அயனியாகவும் சிஎல் மைனஸ் அயனியாகவும் பிரியுது. அப்போ இவங்க கரைசலில் இருக்கிறாங்க, அதனால் நம்ம ஏக்யூ போட்டுட்டோம். இப்போ இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி கேஎஸ்பிக்கான எக்ஸ்பிரஷன் எழுதுவோம். கேஎஸ்பி இஸ் ஈக்குவல் டு ஏஜி ப்ளஸ் அயனி இருக்குது, அதை போட்டுடுறேன். அதோட செறிவு இன்ட்டு தான், ப்ளஸ் கிடையாது, சிஎல் மைனஸோட செறிவு. சரியா? இப்போ இவங்க ரெண்டு பேரோட செறிவு வேணும். ஏஜி ப்ளஸோட செறிவை பொதுவாக சின்னு வச்சுப்போம். ஏஜி ப்ளஸோட செறிவை சி மோல் பர் லிட்டர்னு வச்சுப்போம். அப்போது இந்த சமன்பாட்டில் பாருங்கள், இதுவும் ஒரு அயனி தான், இதுவும் ஒரு அயனி தான். அப்போ இதோட செறிவு சி மோல் பர் லிட்டர்னா இதோட செறிவும் சிஎல் மைனஸோட செறிவும் என்ன தான்? சி மோல் பர் லிட்டர் தான். இந்த செறிவுகளை இந்த சமன்பாட்டில் பிரதியிடுறோம். அப்போ என்னாகும்? கேஎஸ்பி இஸ் ஈக்குவல் டு ஏஜி ப்ளஸ் செறிவுக்கு பதிலாக சி, சிஎல் மைனஸ் செறிவுக்கு பதிலாக சி. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிறப்ப சி ஸ்கொயர்டு. இப்போ கேஎஸ்பி இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்டுன்னு கிடைக்கிது. இப்போது செறிவு இங்கே வந்திருக்கு. செறிவு வர ஒரு எக்ஸ்பிரஷன் என்னென்னா, இந்த நியம கடத்துத்திறன், மோலார் நியம கடத்துத்திறன் ஞாபகம் இருக்கா? லாம்டா எம் இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு 10⁻³ பை எம்முன்னு இருக்கும். நம்ம இங்கே சி நீங்கள் கொண்டு வந்ததுனால அந்த எம்மை நம்ம சின்னு சொல்கிறோம். இந்த லாம்டா எம் அப்படிங்கிறது என்னது? மோலார் கடத்துத்திறன். கப்பா அப்படிங்கிறது என்னது? நியம மின் கடத்துத்திறன். சரியா? ஸோ இதை ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுற சமன்பாடு இது. நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் இதை நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கோம். அந்த சமன்பாடு தான் இது. அப்போ இதை வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறனில் மாற்றுறோம். இப்போ லாம்டா எம் நாட் இல்லை லாம்டா நாட் கப்பா இன்ட்டு 10⁻³ பை சி. இப்போ இந்த சி பாருங்கள் இங்கே இருக்குது, கரெக்டா? இப்போ இந்த ஈக்குவேஷனை இங்கே சி வேணும், அதனால் இந்த ஈக்குவேஷனை சி இஸ் ஈக்குவல்ட்டுன்னு மாற்றுறோம். இப்போ சி இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு 10⁻³ இந்த லாம்டா எம் நாட் எங்கே வந்துடும்? கீழே வந்துடும். ஸோ சியோட எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிட்டோமா? அதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தேர்ஃபோர் கேஎஸ்பி இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு 10⁻³ பை லாம்டா எம் நாட். டோட்டலாக ஸ்கொயர் இருக்கா? ஸ்கொயர் போட்டுடும். ஸோ கேஎஸ்பி மதிப்பை சொற்ப அளவில் கரையக்கூடிய உப்புக்களோட கரைதிறன் பெருக்க மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த நியம மின் கடத்துத்திறனை 10⁻³ பெருக்கி வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறன் அல்லது அளவிலா நீர்த்தலில் மோலார் கடத்துத்திறனால் வகுத்து ஸ்கொயர் பண்ணுறப்ப கிடைக்கும்.
இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? இவ்ளோ நம்ம டிரைவ் பண்ணாலும், ஒரு சொற்ப அளவுல கரையக்கூடிய உப்புக்கு கேஎஸ்பி கண்டுபிடிக்கணும்னா, இந்த எக்ஸ்பிரஷன யூஸ் பண்ணி, இந்த மதிப்புகள் தெரிஞ்சா, நம்மளால கால்குலேட் பண்ண முடியும்.